ஹே அருண், வெரி சர்ப்ரைசிங். நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்ல. ஃபோன் கூட பண்ணாம வந்துட்டீங்க. சரி உட்காருங்க. நான் ஃபோன் பண்ணிட்டு தான் வரணுமா? நோ நோ நோ, அப்படி சொல்லல. நீங்க வரேன்னு சொல்லிட்டு வந்திருந்தீங்கன்னா நான் உங்களை மீட் பண்ண ரெடியா இருந்திருப்பேன். ஐ வில் பி இன் நைஸ் அவுட்ஃபிட். இப்போ நீ நல்லா தான் ட்ரெஸ் பண்ணிருக்க. தேங்க் யூ. சரி, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆக்சுவலா நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு வந்தேன். என்ன அருண், என்ன ப்ராப்ளம்? நான் ஒரு 100 crores ப்ராஜெக்ட்ல கமிட் ஆயிருக்கேன். ஆனா இப்போ 500 crores ப்ராஜெக்ட் சைன் பண்ண போறேன். அதனால அந்த 100 crores ப்ராஜெக்ட் வேணான்னு சொல்லி கைமாத்தி விடணும். அதுக்காக அவங்க கிட்ட நிறைய நெகோஷியேட் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த மீட்டிங்ல நான் கலந்துக்கலன்னா நிறைய நஷ்டத்துக்கு நான் பொறுப்பெடுத்துக்கணும். அந்த நெகோசியேஷன் எல்லாம் வெள்ளிக்கிழமை தான் நடக்குது. நான் கண்டிப்பா அந்த மீட்டிங்ல இருந்தே ஆகணும். அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு தான் நம்ம நிச்சயதார்த்தம். என்னால நிச்சயதார்த்தத்துல கலந்துக்க முடியுமான்னு தெரியல. ஒருவேளை அந்த மீட்டிங் சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா நான் வந்துடுவேன். வர முடியாம கூட போகலாம். இத அப்பா அம்மா கிட்ட என்னால டிஸ்கஸ் பண்ண முடியாது. நீ படிச்ச பொண்ணு, பெரிய பிசினஸ்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க பொண்ணு. அதான் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கலான்னு வந்தேன். தயவு செஞ்சு என்ன மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்கு அலோவ் பண்ணு. இது எனக்கு லைஃப்ல ரொம்ப முக்கியமான மீட்டிங். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. வெரி அமேசிங் அருண். நீங்க இதை என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு நினைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இதை எப்படி என்கிட்ட பேச முடியும்னு யோசிச்சாலும் தப்பு, இவகிட்ட ஏன் சொல்லணும்னு இலக்காரமா நினைச்சாலும் தப்பு. நீங்க என்ன ரெக்வஸ்ட் பண்ணி நான் புரிஞ்சு பண்ணு என்கிட்ட வந்து சொன்னீங்களே, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க தாராளமா போயிட்டு வாங்க. நீங்க முடிஞ்சா வாங்க, இல்லனாலும் பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். உங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். ஆக்சுவலா என் அப்பா அம்மா கடையில இதே மாதிரி ப்ராப்ளம் ஆகும். என் அப்பா வரேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல வராம போயிடுவாரு. அதனாலயே அவங்களுக்குள்ள நிறைய சண்டை வரும். ஆனா நீங்க முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சீங்க. யூ ஆர் கிரேட். ஒவ்வொரு ஹஸ்பண்டும் ஒய்ஃப் கிட்ட தன்னோட பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சாலே வாழ்க்கையில பிரச்சனையே வராது. நமக்கு இடையில எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வராது. நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்யூ வர்ஷா, யூ ஆர் ரியலி ஃபேண்டாஸ்டிக். நீ இவ்வளவு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். பட் 90% நான் வந்துருவேன். தைரியமா இரு. ஓ, நீங்க இவ்வளவு பேசிட்டீங்களா? எஸ் அங்கிள். உன்கிட்ட பேசிட்டு தான் இந்த முடிவு எடுத்திருக்கானா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவர் போறத நீங்க சம்மதிக்க மாட்டீங்கிறதுக்காக தான் சொல்லாம போயிருக்காரு. சரிம்மா, என்ன வேணா இருக்கட்டும். ஆனா நிச்சயதார்த்தத்துக்கு மாப்பிள்ள வராம இருக்கிறது தப்பு இல்லையா? நம்மள சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? அங்கிள், நம்ம 2025ல இருக்கோம். வாழ்க்கை ரொம்ப மாறிடுச்சு. வேலை காரணமா பிசினஸ் காரணமா எல்லாருமே எங்கெங்கயோ பிரிஞ்சிருக்கோம். எல்லா ஈவென்ட்லயும் ஒண்ணு சேர்ந்துட முடியாது. வைஃபோட வளகாப்ப வீடியோ கால்ல பார்த்துட்டு சந்தோஷப்படுற எத்தனையோ ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல இருக்காங்க. குழந்தைங்க வளர்றத வீடியோ கால்ல மட்டுமே பாக்குற எத்தனையோ அப்பாக்கள் இருக்காங்க. கல்யாணம், நிச்சயதார்த்தம் எல்லாமே இன்னைக்கு வீடியோ கால்ல தான் பண்றாங்க. அதனால இது ஒரு பெரிய விஷயமே இல்ல அங்கிள். நீ இத நல்ல விதமா புரிஞ்சுக்கிட்டேன்றது சந்தோஷமா இருக்குமா? ஆனாலும் நிச்சயதார்த்தத்துல அவன் இருக்கிறதானே சரி. அவர்கிட்ட நான் பார்த்த வரைக்கும் எந்த மிஸ்டேக்கும் இல்ல ஆண்டி. அவர் பெருசா பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. மத்த சொந்தக்காரங்கெல்லாம் என் பணத்தை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அருண் அவர் சொந்த கால்ல நிக்கணும்னு நினைக்கிறாரு. அது நல்ல விஷயம் தானே ஆண்டி? நீ சொல்றது சரிதாம்மா. ஆனா வாழ்க்கையில ஒரு தடவை பண்ற கல்யாணம், அதுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சிடணும் இல்லையா? பிசினஸ்க்காக எல்லாத்தையும் தூக்கி எறியறது. அங்கிள், நமக்கு முன்னாடி இருக்கிற லைஃப் ரொம்ப சவாலான லைஃப். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒர்க் பிரஷர் இருக்கு, டென்ஷன் இருக்கு, சேலஞ்சஸ் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வாழவே முடியும். அதனால புரிஞ்சுக்கிறத தவிர வேற வழியே இல்ல. நான் அருணை புரிஞ்சுக்கிட்டேன். அருண் என்ன புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். நான் அதை பெருசா நினைக்கல அங்கிள். அங்கிள், நான் சொல்றதுல உங்களுக்கு திருப்தி இல்லையா? அம்மா, நீங்க இந்த ஜெனரேஷன், அதனால இதெல்லாம் ஈஸியா எடுத்துக்கிறீங்க. அவங்க ஜெனரேஷனே வேற.
சில சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் ஈஸியா எடுத்துக்க முடியாதுல்ல. அதனாலதான் பிரபாகர் சார் யோசிக்கிறாரு. சரிங்க அங்கிள், இப்ப என்ன செய்யலாம்னு நீங்களே சொல்லுங்க. அருண் நிச்சயதார்த்தத்துக்கு வந்ததாம ஆகணும். அதுதாம்மா நான் உங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்ததுக்கு மரியாதையா இருக்கும். அதனால அவனை எப்படியாவது வர வைக்கணும். நாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், அவன் எங்க போனை எடுக்கவே இல்லை. உன்னை கன்வின்ஸ் பண்ணிட்ட தைரியத்துல தான் அவன் எங்க போனை எடுக்காம இருக்கிறான் போல இருக்கு. அவனுக்கு ஃபோன் பண்ணி நீ கட்டாயம் வரணும்னு சொல்லுமா. இதுதான் உன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் செய்யற மரியாதையா இருக்குன்னு எடுத்து சொல்லுமா. அம்மா, அவங்க சொல்றதுதான் சரின்னு எனக்கும் படுது. அப்பா இருந்து இந்த முடிவை நீங்க எடுத்தீங்கன்னா அது தப்பா தெரியாது. அப்பா இல்லாத இந்த சமயத்துல இப்படி நடந்துச்சுன்னா பிரபாகர் சார் ஃபேமிலி ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்கன்னு 4 பேர் தப்பா பேசுவாங்கம்மா. ராமநாதன், நீங்க சொல்றது உண்மை. அதை நினைச்சுதான் நான் ரொம்ப பயப்படுறேன். சரிங்க அங்கிள், நீங்க இருங்க, நான் அருண் கிட்ட பேசிட்டு வரேன். ம்